உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். தர்மம் தன் வாழ்வுதனை சூது கவ்வும், பின்பு தர்மமே வெல்லும். உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலையிடக்கூடாது என இபிஎஸ் ஸ்டே வாங்கிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு ஓபிஎஸ் பேட்டியளித்துள்ளார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு அதிமுகவில் பல்வேறு பிரிவுகள் ஏற்பட்டு தற்போது ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி என பிரிந்திருக்கும் நிலையில் திண்டுக்கல் சூரியமூர்த்தி என்பவர் டெல்லி உயர்நீதிமன்றம் மற்றும் தேர்தல் ஆணையத்தில் கட்சியின் கொடி மற்றும் சின்ன விவகாரத்தில் அடிப்படை உறுப்பினருக்கு தலையிட உரிமை உண்டு என வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கில் தங்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டுமென ஓபிஎஸ், கே. சி. பழனிசாமி, புகழேந்தி, மனோஜ் பாண்டி, அரவிந்த் ஆதித்தனார் உள்ளிட்டோர் தங்களையும் விசாரிக்க வேண்டுமென மனு தாக்கல் செய்தனர். ஓபிஎஸ் மற்றும் அவர் தரப்பு சார்ந்த மனுக்களை தேர்தல் ஆணையம் விசாரணை செய்யக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் இபிஎஸ் தரப்பினர் உட்கட்சி விவகாரத்தில் தலையிடக்கூடாது என மனு தாக்கல் செய்து ஸ்டே வாங்கினர். இந்த வழக்கில் ஸ்டே குறித்து ஓபிஎஸ் தரப்பினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல் முறையீடு செய்ததற்கான தீர்ப்பு இன்று வெளியானது. அந்த தீர்ப்பில் தேர்தல் ஆணையம் உட்கட்சி விவகாரத்தில் விசாரணை மேற்கொள்ளலாம் என தீர்ப்பு வெளியிட்டு இபிஎஸ் தரப்பினர் பெற்ற ஸ்டேயை தள்ளுபடி செய்து தீர்ப்பு வெளியாகியுள்ளது. இந்த தீர்ப்பு குறித்து பெரியகுளத்தில் அவரது இல்லத்தில் உள்ள ஓபிஎஸ்ஸிடம் கேட்டபொழுது, நீதிமன்றங்களுக்கு என்னென்ன அதிகாரம் உள்ளதோ அதே அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கும் உண்டு என்பது இந்த தீர்ப்பின் மூலம் வெளியாகி உள்ளது. தேர்தல் ஆணையம் விசாரணை செய்யலாம் என்பது தீர்ப்பாகி உள்ளது. மேலும் இபிஎஸ் போட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என்பதோடு தர்மம் தன் வாழ்வுதனை சூது கவ்வும், மீண்டும் தர்மமே வெல்லும் என அந்த தீர்ப்பின் மூலம் வெளியாகி உள்ளது என அவர் தெரிவித்தார். உட்கட்சி விவகாரத்துல தேர்தல் ஆணையம் தலையிடக்கூடாது அப்படின்ற ஸ்டே வாங்கியிருந்த அந்த தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு. அது குறித்து உங்களுடைய கருத்து? தேர்தல் ஆணையத்திற்கு விசாரிக்கின்ற உரிமை இருக்கிறது என்பதை தேர்தல் ஆணையம் மூலமாக ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது மனு. அந்த மனுவின்படி நீதிமன்றத்திற்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கிறதோ அந்த அதிகாரங்கள் தேர்தல் ஆணையத்திற்கும் இருக்கிறது என்பது அந்த மனுவில் தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தீர்ப்பு தேர்தல் ஆணையத்திற்கு மனுவை விசாரிக்கலாம் என்ற தீர்ப்பின் அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தர்மம் தன் வாழ்வதனை சூதுகவும், மீண்டும் தர்மமே வெல்லும் என்பது இன்றைக்கு நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது. கட் பண்ணியிருக்க அந்த முதல்வர்